وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا. فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق، ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الحج عرفة. وقال أيضا: خير الدعاء دعاء يوم عرفة، وخير ما قلت أنا والنبيون من قبلي: لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه الترمذي في سننه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய ஹஜ்ஜின் பிரதானமான நேரம் இதுதான். இந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ் வானத்தில் இருந்து ஹஜ்ஜாஜிகளுக்கு அவனுடைய மலாயிக்காமார்கள் மூலமாக நன்மாராயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம். ஒவ்வொரு ஹாஜியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஹஜ் செய்ய வந்திருக்கக்கூடிய இந்த ஹாஜிகள் எந்தெந்த எண்ணங்களோட எந்தெந்த நீயத்துகளோட அவர்கள் இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே நான் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மார்களிடத்தில் கேட்கிறான்: உன்னரு இலா இபாதி, என்னுடைய அடியாறுகளை உற்று பாருங்க, கவனமாக பாருங்க இருக்கிறான். ஜாஊனி ஷுஅஸன் குபரா, என்னுடைய அடியாறுகள் இந்த மைதானத்துக்கு வர்றாங்க எப்படின்னா தொழுது படிந்தவர்களாகவும் தலைமுறை கோலமாகவும் வராங்க. தலையை வாரியம் இல்லாங்க. அதே நேரம் மேலெல்லாம் தூசு பட்டு ஒரு மிஸ்கீனுடைய கோலத்தில், ஃபக்கீருடைய கோலத்தில் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. மாராதஹாலா, அல்லாஹ் கேட்கிறான், இவங்க என்ன நாடுறாங்க, என்ன விரும்புறாங்க, எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. வேற ஒன்றுக்கு நாங்கள் வரல. யர்ஜூன ரஹ்மதி வயக்ஷூன அஸாபி, என்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து ஆதரவு வைத்தவர்களாக இங்க வந்திருக்கிறாங்க. வயக்ஷூன அஸாபி, என்னுடைய அஸாபை பயந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் அரஃபாவுக்கு போனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நெருங்கி போய்த்திடும். நாங்கள் அரஃபாவுக்கு போனா பாவத்தினால் அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கோபங்கள் இல்லாமலாகி அவருடைய தண்டனை எங்களுக்கு இல்லாமல் ஆகிடும் என்றுதான் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் வாரார். ஆகவே இதை சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மார்களுக்கு சொன்னார்: உஷ்ஹிதுக்கும், மலாயிகா மார்களே, நான் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறேன். மலக்குகளை சாட்சியாக நிறுத்தினார். ஏன் மலக்குகளை சாட்சியாக நிறுத்தினார்னா, அவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரம், மனிதர்களை படைக்க போற நேரம், ரத்தம் ஓட்டக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை படைக்க போறியான்னு அல்லாஹ்விடத்துல
ஏற்றால் எங்களுக்கு எதிராக விமர்சனத்தை எழுப்பினவங்க. அல்லாஹ் காட்டுறான், இந்த மனிதர்களை பாருங்க, பெரிய பணத்தோட புழங்கினவங்க, வசதியான இடங்கள்ல இருந்தவங்க, ஜனாதிபதிமார்கள், மன்னர்கள், அரசர்கள், அமைச்சர்கள், பெரும் பெரும் பதவியில உள்ளவங்க, கஃபனை போல இந்த வெள்ள புடவை உடுத்துக்கொண்டு ஃபகீருடைய மிஸ்கீனுடைய தோட்டத்தில் வாராங்க. என்ன பயந்து வாராங்க, என்னுடைய அதாபு வந்துடக்கூடாது என்று வாராங்க. நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ள, அன்னி கது கஃபர்து லஹும், நான் இவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் என்று சொல்றாங்க. இந்த மௌகிஃப்ல, அரஃபாவுடைய மைதானத்துல எத்தனை லட்சம் ஹாஜிகள் குழுமி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் நரகத்தில் இருந்து நான் விடுதலை செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அறிவிக்கிற நேரம் இதுதான். ஆகவே ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்க அடைய வேண்டிய நாள் இது. அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை அடைய வேண்டிய நாள், பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள், தௌபாவை வாங்கிக் கொண்டு இங்கிருந்து போக வேண்டிய நாள், சுவர்க்கத்தை எங்களை பட்டோலையில எழுதிக்கொண்டு போக வேண்டிய நாள். ஏதோ செஞ்ச பாவங்களினால நரகம் என்று எழுதப்பட்டிருந்தா அதை மாற்றி நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சுவர்க்கத்துக்கு முடிவு செய்யப்பட்டவர்களாக வெளியாக வேண்டிய நாள். எனவேதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபாவுக்கு போங்கன்னு சொன்னதோடு சேர்த்து சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாரும் போற அரஃபாவுக்கு நீங்களும் போங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னார்? அங்க போயிட்டு சுவர்க்கத்தை கேளுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க, செல்வத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அங்க சொன்னான் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க அங்க போயிட்டு அரஃபால இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்கு முன்னால ஹுத்பால ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு மேலான ரசூலுல்லாஹ் ஹுத்பாவுடைய சுருக்கம். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு எப்படி வந்தாங்கன்னு ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு 23 வருஷத்துக்கு முன்னால ஹிராவுடைய குகையில. இந்த உலகத்துல பட்டம் எடுக்கிறவங்க எல்லாரும் மேடையில ஏறி ஜனங்களுக்கு முன்னால வாங்குறாங்க. உலகத்திலே ஆக சிறந்த பட்டம் நுபுவத், உலகத்திலே ஆக சிறந்த பட்டம் ரிசாலத், இதை வாங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களே இல்லாத ஹிராவுடைய குகையில அவங்களும் பட்டம் கொடுக்க வேண்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துல வச்சு வாங்கினாங்க. அங்கதான் அந்த பட்டத்தை வாங்கினாங்க. அதுக்கு பின்னால பட்டம் வாங்கினா பணி இருக்குது, பட்டங்களை எடுத்தா அதுக்கு பிறகு பொறுப்புகள் இருக்குது. 23 வருஷம் பணியை செஞ்சாங்க. அதுவும் 2 இடத்துல வேலை செஞ்சாங்க. 13 வருஷம் ஈமான் என்ற தலைப்பில மக்கால வேலை செஞ்சாங்க. அந்த ஈமானுடைய வெளிச்சம் உறுதிப்பாட்டோட 10 வருஷம் மக்கால வேலை செஞ்சாங்க. அஹ்காமுடைய வேலை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட 13 வருஷம் மக்கால உழைப்பு செஞ்சாங்க. 10 வருஷங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒவ்வொருத்தரும் எப்படி பொறுப்பெடுக்கணும் என்ற பொறுப்பை செஞ்சாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை இன்னொரு சாராருக்கு கைமாற்றுறதுக்கு தான் இங்க வந்தாங்க. இங்க வருகிற நேரம் குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வரல. ரமலான் முடிஞ்சதில் இருந்தே ஏலான் செய்யப்பட்டு கொண்டிருந்துச்சு. இந்த வருஷம் மேலான ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறாங்க, யாரெல்லாம் போக தயாரோ நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஏலான் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஏலானுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு திரளாக 1.25 லட்சம் சஹாபாக்கள் அந்த மைதானத்தில் அந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்துக்காக தயாரானார். இப்படியான மக்கள் எல்லாரும் தயாரானாங்க. வயதில் ஆகக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு 90 வயசு பிந்தி அவரும் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வந்து சம்பந்தப்பட்டார். ஆக சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஸாயித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு 7 வயசு கூட ஆகல, அவரும் வந்திருந்தார். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குடும்பத்துக்கு அவங்கள சாட்சத நெஞ்ச பிளக்கிறதுக்கு முன்னணியில இருந்த மிக மோசமான உள்ளம் கொண்ட ஹிந்து பின்த் உத்பாவும் ரசூலுல்லாஹோட இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார். எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து நான் இந்த மஸ்ஜிது நபிலாவுக்கிட்ட அந்த ஹுத்பாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதுல சொன்னாங்களே
ஜாமியான ரொம்ப சுருக்கமான ஹுத்பானே. என்ன உலமாக்கள் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபில் இருக்கக்கூடிய அந்த ஹுத்பாவை எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய ஹுத்பா வெறும் 12 நிமிஷம் தான் செய்யப்பட்டுச்சு. 12 நிமிஷத்துடைய ஹுத்பா. அப்ப அங்க ஸ்பீக்கர் இல்ல, இது போல ஸ்பீக்கர் இல்ல, எல்லாருக்கும் கொண்டு போக நாங்க ஒரு 200-250 பேர் இருந்து கொண்டே 2 ஸ்பீக்கரை வைக்கிறோம், அதுவும் கேட்குது இல்லைன்னு சொல்றோம். 1.25 லட்சம் பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொடுக்கணும். யாரு சத்தத்தை கொண்டு போனாங்க? அதுல முன்னணியில இருந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு கொடுத்திருந்த ஒரு ஆற்றல் தான் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. சீர் ஆலாமின் நுபலால் இருக்குது, மதீனாவுடைய சில் அந்த மலையில இருந்து சத்தம் போட்டாங்கன்னா 3 மைல்களுக்கு சத்தம் கேட்குமா? 3 மைலுக்கு கேட்கும். அவங்க இடையிட்ட ஆட்டை கொடுத்து அனுப்புவாங்க. அவர் ஆட்டை எடுத்துக்கொண்டு 3 மைலுக்கு அங்கே போயிட்டு ஆடு மேய்ச்சி கொண்டிருப்பார். ஏதாவது தேவை இருந்தா இங்கிருந்து போடுற சத்தம் ஆட்டிடையனுக்கு கேட்கும். அவரைத்தான் ஸ்பீக்கராக பாவிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்வாவுடைய சத்தம் அவங்க தான் கொடுத்தாங்க. அதே போல மிக்ரஃபா ரலியல்லாஹு அன்ஹு, மிக்ரஃபா பின் உத்பா என்ற சஹாபி இருந்தாரே, அவருக்கு மடக்கரையில சொல்லுவாங்க, நான் சொல்ற செய்தியை சத்தமா மிக்ரஃபா இந்த மஜ்லிஸுக்கு கேட்கறதுக்கு சொல்லுங்கன்னுவாங்க. மக்கள் வளர்த்தான் ஸ்பீக்கராக ஒளிபெருக்கியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுத்பால பாவிச்சாங்க. அதுல சொன்னது போல மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொட்டு காட்டினாங்க. அடிப்படையான விஷயங்களை தொட்டு காட்டினாங்க. அதுல குறிப்பாக அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர்கள் மக்களோட புலங்குற நேரத்தில் மடத்தனமான சிந்தனைகளோட மக்களோட புலங்க வேண்டாம். ஜாஹிலியா காலத்தில் இருக்கிற சிந்தனைகள் அடிக்கடி புதிய உருவம் எடுத்து வந்து கொண்டே இருக்கும். புதிய நவீனம் என்ற பெயர்ல ஜாஹிலியத் வந்து கொண்டிருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அலா இன்ன உமூரல் ஜாஹிலியா தஹ்த கதமைய மவ்தூர். ஜாஹிலியா காலத்துடைய விவகாரங்கள் குறிப்பாக சொன்னாங்க, ஜாஹிலியாவில பழி எடுக்கிற தன்மை இருக்குது. ஒரு கொலை ஒன்று விழுந்தா மன்னிக்க மாட்டாங்க, பரம்பரையாவது அவங்களை பழி எடுப்பாங்க. அதனால இந்த மோசமான பழக்கத்தை இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் எங்க 2 காலுக்கும் கீழால வச்சு மிதிச்சுட்டேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மிதிச்சுட்டு போனாங்க அரஃபால பழி எடுக்கிற குடத்தை. அதுக்கு பிறகு முன்மாதிரியாக சொன்னாங்க, எல்லாருமே சீதனம் எடுக்கிற மாதிரி எங்கள்கிட்ட அவங்க எடுத்தாங்க நாங்களும் எடுக்கிறோம் போறாங்களே, இது போல ஜாஹிலியத்துல பழி எடுக்கிற குணத்தை நிப்பட்டி கொள்ளையிலாம இருந்துச்சு. அவங்க எடுக்கிறதால நாங்களும் எடுக்கிறோம் போறாங்க. அப்ப ஒரு ஆள் முன்னுக்கு வரணும், அந்த சில்சிலா அந்த தொடரை விடுறதுக்கு சொன்னாங்க, நான் முன்னுக்கு வரணும்டா. எங்க குடும்பத்துல இயாஸ் இப்னு ரபியா என்ற ஒரு குழந்தை, அவரு பனு சாத் என்ற கோத்திரத்துல பால் குடிச்சு கொண்டிருந்தார். ஊடுகளுக்கு இடையில தவண்டு கொண்டிருக்கிற நேரம் உசைல் கோத்திரத்தார் யாருக்கோ வீசின கல்லு அந்த குழந்தையில தலையில விழுந்து அந்த குழந்தை மூத்தா போச்சு. இப்ப இவங்க எங்க குடும்பம் பழி எடுக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பழி எடுப்பை நான் இந்த அரஃபாத மைதானத்துல விட்டு கொடுக்கிறேன், இதில இருந்து பழி எடுப்ப விட்டுடுங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போல எத்தனையோ ஜாஹிலியத்துகள், காலியில பழி எடுக்கிறது, வீட்டுல பழி எடுக்கிறது, குடும்ப சொந்த பந்தங்கள்ல பழி எடுக்கிறது, பழி எடுப்பு என்றது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அரஃபால மிதிச்சிட்டு போனாங்க. வந்திருக்கிற ஹாஜிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில உள்ளவங்க என்ற உணர்வு இருந்தா அந்த பழி எடுப்புகளை எல்லாம் இங்க கையிட்டு வைக்கணும். இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொருளாதாரத்தை சுட்டரிச்சு பணக்காரனாக இருந்தவனை பிச்சைக்காரனாக மாத்திர ஆகப்பெரிய விஷயம் தான் வட்டி. சின்ன ஒரு விஷயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரிபா வ இன் கஸர ஃப இன் ஆகிபதஹு தஸீரு இலா குல். வட்டி பெருசா தரப்பட்டாலும், வட்டியால வாகனம் வருகிறது, கடை வருகிறது, ஓடு வருகிறது, எல்லாம் வருகிறதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு புள்ளை சரி இல்லாமல் ஆக்கிடுவேன், பிச்சைக்காரனாக்கி போட்டுடும். அதனால அதையும் பொருளாதாரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் வட்டியை மெயினாக பேசினது யாவரிகளை நாசமாக்குறது, இல்லாவரியாக்குறது வட்டி தான். அதனால சொன்னாங்க, அலா வ இன்ன ரிபா மவ்துஉன் தஹ்த கதமைய. வட்டியும்
என்ற காலுக்கு வச்சு மிதிக்கப்பட்டுட்டு அதுவும் பாத்தில், இது பிறகு வட்டிக்கு இடமில்லைன்னு சொன்னாங்க. எல்லாருமே அந்த காலத்துல வட்டியை வியாபாரமாக செஞ்சாங்க. 1000 ரூபாய் கடன் கொடுத்தா 1001 ரூபாய் எடுக்கிறது, 1100 ரூபாய் எடுக்கிறது. அவ யாராவது வட்டியை விட முன் வரணுமே. அதுக்கு சொன்னாங்க, அதிலேயும் என் குடும்பத்தை உட்படுத்துறேன். என்ன சாட்சா இருக்கிறார், ஒளிபெருக்கி போல நிற்கிறார். அவர் யாருக்கெல்லாம் வட்டிக்காக கடன் கொடுத்தாரோ முதல்ல மட்டும் கொடுங்க, வட்டியை கொடுக்காதீங்க. அதையும் இந்த அரபால மிதிச்சுட்டு போனாங்க ஸல்லல்லாஹு. மூணாவது விஷயம் தான் சொன்னாங்க, உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய விஷயம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம், கணவன் மனைவியில முஹப்பத் இல்ல. கணவன் மனைவியில முஹப்பத் இல்ல. சில வீடுகள்ல கணவனை மனைவி மிதிக்கிறார், சில வீடுகள்ல மனைவிய கணவன் மிதிக்கிறார். இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குத்பாவில இஹ்ராமுடைய உடுப்பு எங்கட உடுப்பு மாதிரி இல்ல, ரசூலுல்லாஹ் உடுப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் இஹ்ராமோட ஓதின குத்பா, இஹ்ராமோட ஓதின குத்பா, குத்பா ஓதின ஹதீமும் இஹ்ராமோட. ஆக சிறந்த ஹதீப், கேட்டுக்கொண்டிருந்த முஸ்தமிஊன்கள், குத்பாவை கேட்டுக்கொண்டிருந்தவங்களும் இஹ்ராமோட. சொன்னாங்க, பெண்கள விஷயத்துல எங்களை நினைச்ச விளையாட்டு போடையில் கொண்டு தரும் நினைச்சிடாதீங்க. பெண்கள் தானே பார்க்க கேட்க ஆள் இல்ல, அடிச்சு குத்தி எங்கேயாவது தட்டி ஏமாத்தி வச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸிலே, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பொண்ணோட வாப்பவையில பயப்படணும், பொண்ணோட நாணவையில பயப்படணும், அவட சொத்தையில பயப்படணும், அல்லாஹ்வை பயப்படுங்க. ஏன்? ஃபைன்னகும் அഖஸ்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்க அவங்கள கைப்பிடிச்சிருக்கிறீங்க அமானிதமாக, அமானில்லாத ஈஜாப் கபூல் செஞ்சு பிடிச்சிருக்கிறீங்க. மக்கள முன்னால குத்பாவை ஓதித்தான் நீங்க அந்த பெண்களை ஹலாலாக்கி இருக்கிறீங்க. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான், அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் நிக்காஹ் முடிச்ச பெண்ணை ஹலாலாக்கி தந்துச்சோம். எவ்வளவு கடுமையான பேச்சு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் மனைவிக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்ச கணவன்கள், கணவனுக்கு அநியாயம் செஞ்ச மனைவிகள். உரிமைகளை சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கணவனுக்கு, அந்த மனைவிக்கு கணவனின் மீது இருக்கிற பொறுப்பு இருக்குது. மனைவிமார்கள் கணவனை செய்ய வேண்டிய கடமை என்ன? உங்களோட கணவனுக்கு விருப்பம் இல்லாத யாரையும் உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்க கூடாது. ஆணோ பெண்ணோ, உங்களோட கணவனுக்கு யாரு படலையோ அவங்களை நீங்க அனுமதிக்க கூடாது, உங்களோட விருப்பில் உட்கார வைக்க கூடாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாப்பிள்ளைமாருக்கு சொன்னாங்க, உங்களோட கடமை, நீங்க மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அந்த மனைவிமாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், தகுதியான முறையான உடுப்புகளை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வீட்டு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும். இது உங்களோட கடமைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க, மனைவி தவறு செஞ்சு கொண்டு போறாண்டா நீங்க வாயை பற்றி கொண்டு இருக்கிறது இல்ல, அவங்க சரிப்படுத்துறதுக்கு முறைகள் இருக்குது. சரிப்படுத்துற முறை என்னண்டா, அவங்களுக்கு அடிங்க. அந்த அடி அதாவது அடியாக இருக்கப்படாது. காயம் வராத, உயிர்கொல்லி தலங்களுக்கு படாத, கடின முள்ளுகளை முறிச்சி போடாத சாதாரண அடியாக அமையும் சொன்னாங்க மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க, எப்பவுமே பெண்கள் தவறு செய்யற நேரம் ஆண்கள் மனசுல எடுங்க, நாங்க அவங்களுக்கு முறையான உபதேசம் கொடுக்காததுதான் காரணம். பெண்கள புறத்துக்கு நல்லதை நினைச்சு நில்லுங்கடா. பெண்களுக்கு வசியத் செய்யுங்க, கைர ஃபஸ்தவுசு பின்னிசாஇ கைரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னார். அதுக்கு பிறகுதான் ஹிரா குகையில் இருந்து ஆரம்பிச்ச பயணத்தை பத்தி பேசினார். ஹிரா குகையில் இருந்து ஆரம்பிச்ச பயணத்தை பத்தி பேசினார். சொன்னாங்க, நான் 23 வருஷம் ராவு பகல் முயற்சி செஞ்சு உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எத்தி வைக்கிறதுக்கு வந்தேன், எத்தி வச்சுட்டு நான் கேட்டான். முதல் நாளில் இருந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்குள்ள கேட்கல, இவங்களை எப்படி கொல்லலாம், ஊரில் இருந்து விரட்டலாம், அநியாயம் செய்யலாம் என்று திட்டம் போட்ட அபூ சுஃபியான், அவருடைய புள்ளகள், அவருடைய மனைவி எல்லாரும் இருக்கிற இடம், அபூ ஜஹல் மகன் இக்ரிமா எல்லாரும் நிற்கிற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்கிறார். மைதானத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பிச்சு, வானை முட்டக்கூடிய சத்தம். என்ன சத்தம் வந்துச்சு?
இன்னக கத் பல்லக்த ரிசாலா, அல்லாஹ் தந்த செய்திகளை எல்லாம் வெட்டி வச்சீங்க. வஅதைத்தல் அமானா, அமானிதங்களை ஒப்படைச்சீங்க. நாங்க ஏசினாலும் நாங்க உங்களை விரட்டினாலும் பின்னால வந்து புத்தி சொல்லிக் கொண்டே இருந்தீங்க. வனஸஹ்தல் உம்மா வஜாஹத ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, பாடுபட வேண்டிய முறையில அல்லாஹ்வுடைய பாதையில போர்கள் எல்லாம் செஞ்சு கொண்டே இருந்தீங்க. இந்த வார்த்தையை சொன்னதுன்னு வானத்துக்கு விரல நீட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீட்டி சொன்னாங்க, அல்லாஹு மஷ்ஹத், யா அல்லாஹ் இவங்க இப்படி சொல்றாங்க, என்னத்துக்கு நீ சாட்சியாக இருந்தோம். இந்த பொறுப்பை செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இந்த 23 வருஷத்தினுடைய பயணம் முடிஞ்சிருச்சு, நீ சாட்சியாக இரு. இப்ப பொறுப்பை கை மாத்துறாங்க. வந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், வராதவங்க வந்தவங்க வராதவங்களுக்கு எத்தி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அது முடியத்தான் தீனும் பூர்த்தியாகிட்டு என்று ஆயத்திறங்கிச்சு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஒரு படத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க, இன்னொரு பக்கம் ஹஜரத் உமர் அழுகுறாங்க. ஏன் தீன் பூர்த்தி என்ற ஆயத்து வந்து அழுகிறீங்கன்னு ஹஜரத் உமர்கிட்ட கேட்டா சொன்னாங்க, நிறையுண்டு வந்தா குறையுண்டு வருவண்டா. குறை என்ன? ரசூலுல்லாஹ்வை இழக்க போறோம்டா. கண்ணியமானவர்களே, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்த இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம். அப்ப எங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்கிற முறை என்றா, தௌபா செஞ்சு கொண்டு போங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு போங்க என்றுதான் இங்க தரப்பட்டிருக்கு. இஸ்திக்ஃபார் ஏன் இஸ்திக்ஃபார் சொன்னா, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், பிரச்சனையை முடிக்கத்தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லாரோட வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குது. எங்கள் எல்லாருடைய பிரச்சனைக்கு காரணம் பாவங்கள். அந்த பாவங்களை போட்டு அழிச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதனால தான் இமாம்கள், நான் நினைக்கிறேன் இமாம் ஹசனுல் பஸ்ரி அல்லது சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யார் அரஃபான மைதானத்துல வந்து அல்லாஹ் என்ன மன்னிப்பானான்னு நினைப்பாரோ, நான் கேட்கிறதெல்லாம் அல்லாஹ்வால தரையிலுமான்னு நினைக்கிறாரோ, இவர் ஈமான்ல பெரிய குறைபாடுள்ளவர், ஈமான்ல மிகப்பெரிய குறைபாடுள்ளவர். ஆகவே இந்த விஷயத்துல பயந்து கொள்ளணும். இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மிகப்பெரிய ஹாசிர், மிகப்பெரிய நஷ்டவாளி யாருன்னா அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறார். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஅவுதுமுல்லாஹ ஃபஅஸிமு ஃபித் துஆ, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா துஆவில உறுதியாக இருங்கன்னா. உறுதியாக இருங்கண்டா என்ன? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு தப்பெண்ணம் வைக்க வேண்டாம், கேட்கிறத தர மாட்டான்னு தப்பெண்ணம் வைக்க வேண்டாம். அல்லாஹ்வை நம்புங்க. கீழ் வானத்தில இருந்து அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வந்திருக்கிற 20 லட்சம் பேரும் 40 லட்சத்தை கேட்டா 60 லட்சம் கொடுக்கிற சக்தியும் பலனும் அவன்கிட்ட இருக்கிறது. எனவே இதுல சந்தேகப்படவே தேவையில்லை. அது அடைஞ்சு கொண்டு போற இடம் இது. ஒரு சலபு சாலிஹில் இருந்த பெரிய ஒரு மனுஷர் சொல்றாரு, நான் தேவர்கள் வந்தா அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு இப்ப அரஃபால கேட்க, இந்த வருஷம் அரஃபால கேட்டா அடுத்த அரஃபா வர முதல்ல கேட்டதெல்லாத்தையும் காணாம வாரலன்னு சொல்ற. அதனால கூட்டாக ஒரு துவா செய்யப்படும். அந்த துவா எப்படி துவா கேட்கணும்னு படிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேரத்தை விட அரஃபாவுல துவாவுக்கு ரொம்ப பெருமதியான நேரம் அசரட பாங்குக்கு பிறகுள்ள நேரம், 4 மணிக்கு பிறகுள்ள நேரம். சாஞ்சிராதீங்க அந்த நேரத்துல. அரஃபாவுடைய பொன்னான நேரம் அஷியத்து அரஃபா, அரஃபாவுடைய மாலை பொழுது, 4ல இருந்து மக்ரிப் பாங்கு வரைக்கும் உள்ள நேரம். இந்த நேரத்துல துஆவுல அழுது கொண்டே இருங்க, கண்ணீர் வடிச்சு கொண்டே இருங்க. ஆகவே அதுக்குள்ள ரொம்ப பெருமதியான நேரம். கணவன் மனைவியாக வந்திருந்தா கணவன் மனைவியாக இருந்து துஆ செய்யுங்க. வெயில் இறங்கின பிறகு அறிஞர்கள் எழுதுறாங்க, சூரிய வெளிச்சம் படுகிறதுக்கு நின்று நிழல்ல இல்லாம கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சம் படுகிறதுக்கு நின்று துஆ கேட்கிறது சுன்னத்துன்னு எழுதிக்கிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே வேறொன்றும் சொல்றதுக்கு இல்ல, இந்த இடங்கள்லயும் துஆக்களை கேட்கிறதுக்கு ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
மிஸ் பண்ணிட்டு போறாருன்னா அல்லாஹ் தான் கேட்க விடுறாரு இல்லைன்னா எனக்கு இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பாவங்களை விடுங்க, நீங்க சில நேரம் செஞ்ச பாவங்கள் இருக்குதே நல்ல ரஹ்மத் மழை போல பொழியிற நேரத்துல அதை அடையலாம தடுத்துடும். எப்பவோ பார்த்த பார்வைகள், எப்பவோ பேசின பேச்சுகள் இங்க துவா கேட்க விடாது, துவாவில நம்பிக்கை இல்லாம ஆக்கிடும், வேற பராக்க உண்டாக்கிடும். அதனால அல்லாஹ்ட்ட கேட்டு அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. இந்த மௌகிஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஹஜ்ஜாதிகளுடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இதற்கு பின்னால் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.